வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்மள பல பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஸ்கிரீன்ல முடியுது. கரெக்டா? காலையில வேலைக்காக கம்ப்யூட்டர், ராத்திரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன். ஆனா இந்த பழக்கம் உங்க தூக்கத்தை எப்படி கெடுக்கும்? இந்த நீல ஒளி போரிலிருந்து தப்பிக்க என்ன வழி? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. நீங்க படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க போனை நோண்ட ஆரம்பிப்பீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்மள பலரும் பண்ற ஒரு ரகசிய பழக்கம் இதுதானே. ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா, அது பேரு ரிலாக்ஸேஷன் கிடையவே கிடையாது. அது ஒரு கட்டுக்கதை. நீங்க நிம்மதியா தூங்க போல உங்க மூளை ஓவர்லோட் ஆகி தன்னைத்தானே ஷட் டவுன் பண்ணிக்குது. அதனாலதான் நீங்க காலையில எழுந்திருக்கும் போது ஒரு விதமான சோர்வு, தலைவலி, கண்ணு எரிச்சல்னு உணர்றீங்க. சரி, இந்த இரவு நேர திரைப்பொறிங்கிற விஷயத்துக்குள்ள நாம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிக்கிறோம்னு பாப்போம். இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஆனா இத நாம நிச்சயமா உடைக்க முடியும். நம்மளோட ஒரு நாள் சுழற்சியே யோசிச்சு பாருங்க. பகல் நேரத்துல வேலைக்காக சாட்ஸ், இமெயில்னு ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கோம். சரி, ராத்திரியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஓய்வுங்கிற பேர்ல ரீல்ஸ், செய்திகள்னு மறுபடியும் ஸ்கிரீனுக்குள்ள போயிடுறோம். இது ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு போற முடிவே இல்லாத ஒரு பயணம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான வில்லன் யாருன்னா அந்த நீல ஒளிதான். அது எப்படி உங்க மூளையை குழப்புதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளேயும் ஒரு இயற்கையான கடிகாரம் இருக்கு. அத பாடி கிளாக்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கடிகாரத்தை வெளிச்சத்தை வச்சு ரொம்பவே சுலபமா ஏமாத்திட முடியும். இந்த ஸ்லைட பாருங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க மூளை இருக்கே, அதுக்கு சூரியன் கிட்ட இருந்து வர நீல ஒளிக்கும் உங்க போன் ஸ்கிரீன்ல இருந்து வர நீல ஒளிக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. ரெண்டுமே ஒரே சிக்னல் தான் கொடுக்கும். இன்னும் பகல் தான், முழிச்சுக்கோ, சுறுசுறுப்பாரு. இப்ப யோசிங்க, ராத்திரி 11 மணிக்கு உங்க மூளை அது பகல்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இந்த நீல ஒளி குழப்பத்தால நம்ம உடம்புக்குள்ள இன்னும் என்ன நடக்குது? நம்மளோட தூக்க ஹார்மோன்களை இது எப்படி ஒரு முற்றுகை போடுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மெலட்டோனின், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். சுத்தி இருட்ட ஆரம்பிச்சதும் நம்ம உடம்பே இயற்கையா சுரக்க ஆரம்பிக்கிற ஒரு தூக்க ஹார்மோன் இது. இன்னும் சொல்லப்போனா இது நம்ம உடம்போட நேச்சுரல் தூக்க மாத்திரை. இதோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள். இருள் உங்க மூளைக்கு மெலட்டோனினை சுரக்க சொல்லி சிக்னல் கொடுக்கும். ஆனா உங்க ஸ்கிரீன்ல இருந்து வர்ற அந்த நீல ஒளி இருக்கே, அது ஒரு பெரிய ஸ்டாப் போர்ட் மாதிரி குறுக்க வந்து நிக்குது. அந்த ஹார்மோன் உற்பத்தியை அப்படியே நிறுத்திடுது. இங்க இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நீங்க செய்திகள், ரீல்ஸ், மீம்ஸ்னு ஸ்க்ரோல் பண்ண பண்ண உங்க மூளை மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல போற கார் மாதிரி ஓடிட்டு இருக்கு. நீங்க அதுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, பிரேக்கே இல்லாத ஒரு வண்டியை டக்குன்னு நிறுத்த முடியுமா? அந்த நிலைமையில தான் உங்க மூளை இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசியாச்சு. இதுக்கு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ரொம்பவே சிம்பிளான, யார் வேணாலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு. அதுதான் 60 நிமிட ஓய்வு திட்டம். இதோ உங்களுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் பிளான். முதல் ஸ்டெப், எல்லா ஸ்கிரீன்களையும் ஆஃப் பண்ணணும். 2வது ஸ்டெப், லைட் வெளிச்சத்தை குறைக்கணும். 3வது ஸ்டெப், அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும். முதல் ஸ்டெப் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தூங்க போற நேரத்துக்கு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃபோன், லேப்டாப், டிவி எல்லாத்தையும் அணைச்சிடுங்க. உதாரணமா, நீங்க 10 மணிக்கு தூங்குவீங்களா? அப்ப கரெக்டா 9 மணிக்கே எல்லாமே ஆஃப் ஆயிடணும். 2வது ஸ்டெப், உங்க ரூம்ல இருக்கிற பிரகாசமான டியூப் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா ஒரு சின்ன மஞ்சள் நிற வெளிச்சம் வர்ற லேம்ப் மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மங்கலான வெளிச்சம் உங்க மூளைக்கு சரி இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, தூங்குற நேரம் வந்தாச்சுன்னு சிக்னல் கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். அந்த 1 மணி நேரத்துல ஸ்கிரீன் இல்லாம என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பேசலாம். பழைய கதைகளை கேட்கலாம். இல்லனா ஒரு புத்தகத்தை கையில எடுத்து படிக்கலாம். அதுவும் இல்லனா அடுத்த நாளுக்கான வேலைகளை திட்டமிடலாம். இது உங்க மூளைக்கு ரொம்ப தேவையான அமைதியை கொடுக்கும். ஒருவேளை தவிர்க்கவே முடியாத ஒரு வேலைக்காக நீங்க ஸ்கிரீனே பார்த்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தா இது ஒரு எமர்ஜென்சி வழி. உங்க போன்ல இருக்கிற நைட் மோட் அல்லது ரீடிங் மோட் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இது நீல ஒளியோட தாக்கத்தை ஓரளவு குறைக்கும். ஆனா இது ஒரு தற்காலிக தீர்வுதான். சரி, நாம இப்போ விஷயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றிரவு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். இந்த ஒரு நம்பரை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 60. வெறும் 60 நிமிஷங்கள். இதுதான் உங்க தூக்கத்தை மொத்தமா மாத்த போற ஒரு மேஜிக் நம்பர்.
தள்ளி போடாதீங்க. இன்றைக்கே இத முயற்சி பண்ணி பாருங்க. தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க போனை தூரமா வச்சிடுங்க. நாளைக்கு காலையில நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, எவ்வளவு எனர்ஜியோட உணர்றீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. முடிவா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கடைசியா எந்த ஆப் யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராமா, யூடியூபா, வாட்ஸ்அப்பா? நேர்மையா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த பதிலில் இருந்துதான் உங்க மாற்றம் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.